வாட் இஸ் லவ்? லவ்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்ட் ஆஃப் கிவிங். எதுவுமே நீ லவ் பண்ணுற பர்சன் வந்து எதுவுமே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. உன்னோட லவ் வந்து அன்கண்டிஷ்னலாக இருக்கணும். அதேமாதிரி அது அவங்களுக்கு நீ வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்கள பொசஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ எனக்கு என்ன கேள்வி, இதில் என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுறோம், கொடுக்குறது எல்லாமே வாட் ஆஃப் கிவிங், எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் பண்ணுறது, அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுறது எல்லாமே ஓகே தான். ஆனால் எல்லார் மேலேயும் இந்த லவ் வந்துடுது கிடையாது. இப்போ நீ ரேண்டமாக ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற, அங்கே ஒரு பர்சனை பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு பண்ணணும், இந்த லவ்வை காட்டணும், அன்கண்டிஷனலாக காட்டணும், அவங்களுக்கு இது கொடுக்கணுங்கிறலாம் தோணுது. ஆனால் சில பர்சனுக்கு மட்டும் உங்கள் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் தான் கொடுக்கணுங்கிற மாதிரி தோணும். அப்போது இந்த இடத்துல அப்போ பேஸ் நாலேஜாக இப்போ உங்களுக்கு பிடிச்ச பர்சனால தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எல்லாமே வருதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம லவ்ங்கிறத ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டோன்னா அது எனக்கு எக்ஸாக்டாக எது பேஸ் நாலேஜ் எப்படி வருங்கிற மாதிரி எனக்கு வந்து நிறைய கொஷின் ரைஸ் பண்ணுது.